ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, கீரை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கீரையை தண்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிகப்பு தண்டு கீரை, தண்டு மட்டும் சிகப்பாகவும் கீரை பச்சை கலரில் இருக்கிற கீரை இருக்குங்க. இது வந்து நான் அந்த சிகப்பு தண்டு கலரில், அதாவது வந்து தண்டு சிகப்பு கலரும் கீரை பச்சை கலரும் இலை வந்து பச்சை கலரில் இருக்க கீரையை வந்து நான் எடுத்திருக்கேன். எப்படி அதை குக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான கீரைங்க. இதில் நிறைய வகையான சத்துகள் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு, அதாவது 2லேருந்து 3 வயசான குழந்தைங்களுக்குலாம் இந்த கீரை தாராளமாக இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து கீரையை எண்ணெயிலே வணக்குறீங்க, அதெல்லாம் வந்து அன்ஹெல்தி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. கீரையை முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மார்னிங், மதியம் இந்த டைமில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத மாதிரி இருக்குங்க. ரெண்டுமே உடம்புக்கு ஹெல்தி தான், நீங்களும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் கீரைக்கு தக்காளிலாம் ஆட் பண்ணுறீங்க. தக்காளிலாம் போட்டால் ஒரு புளிச்ச மாதிரி இருக்குங்க. அதனால் எனக்கு அது பிடிக்காதுங்க. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தக்காளி வேணாங்க, நல்லா இருக்காது டேஸ்ட். எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். ஒரு சிலர் வந்து கீரைக்கு கருகாப்பிலலாம் சேர்த்துறீங்க, அதெல்லாம் வேணாங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் கீரைக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துறீங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதை நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கருகவும் விட்டுறாதீங்க, பச்சையாகவும் விட்டுறாதீங்க, நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அதுதான் இந்த கீரையோட டேஸ்ட்டே சூப்பராக கொண்டு வருங்க. வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ கீரை இருக்கோ அந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப வேகும்போது ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிருங்க. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வேகும்போது ரொம்ப கம்மியாயிருங்க அந்த கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு, ரத்த குறைபாடு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்லாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க, கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க, கீரைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்லாம். கீரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கீரையை வந்து ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சூடாக இருக்க ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கீரையில எந்த ஒரு கசப்போ, புளிப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. ஒருத்தவங்களுக்கு கீரை வழுவழுன்னு இருக்கும், பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் அந்த மாதிரி இருக்காதுங்க. நல்லாயிருக்கும் கீரை. கீரையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் சேர்த்த வேண்டியது இல்ல. கீரை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கடாயே பத்தாத அளவுக்கு இருக்குங்க. ஆனால் கீரை பாருங்கள் வேகும்போது எவ்வளோ இருக்குன்ட்டு. ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிரும். ரொம்ப சத்து அதிகங்க. இது ஒரு கொஞ்சமாக விதை போட்டிங்கனாலே நிறைய கீரை வரும். வீட்டில் கண்டிப்பாக இந்த கீரையை வளர்த்துங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கீரையெல்லாம் வீட்லேயே இது பண்ணுங்கள். வெளியில் வாங்கிட்டு வரதுலலாம் வந்து பூச்சி இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாமே மருந்து அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு வந்து கீரையில் புழு விழுகுது அப்படின்னா, அந்த பூச்சிக்கடி, வண்டு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தண்ணியில் கலக்கி நீங்கள் அடிக்கலாம். இல்லை வேப்பெண்ணெய் கலக்கி அடிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் அடித்தாலுமே கழுவி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணும்போது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டைம்ங்கிறது 6 டைம் நீங்கள் கழுவி எடுத்துக்கினா ரொம்ப ஹெல்திங்க. அது இல்லாமல் மஞ்சள் போட்டாலும் கீரையில் எந்த ஒரு பூச்சியோ அந்த தாக்குறது எதுவுமே இருக்காதுங்க. தண்ணி நிறைய விடுங்க கீரைக்கு மெயின். நல்லா க்ரோத் ஆகுங்க. கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கீரை இவ்வளோ இருக்குன்னு நிறைய உப்பு போட்டுறாதீங்க. சுண்டும்போது ரொம்ப கம்மியாயிருங்க. அதனால் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ கீரைக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் உப்பே சேர்த்துருக்கேன். பாருங்கள் இது ஒரு கடாய் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வேகும்போது லைட்டாக ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனாலே கீரை நல்லா சுண்டிருங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இவ்வளோ கீரைக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். அப்புறம் கீரையை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஒரு ட்ராப்ஸ் கூட இல்லாத அளவுக்கு. ஏன்னா அந்த கீரையில் தண்ணி இருந்தது அப்படின்னா நம்மளும் தண்ணி ஊற்றணும்னா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அந்த கீரை ஒரு மாதிரி ஆயிருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப மாறிடும். ஒரு மாதிரி அது தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது கீரையை பொறுத்த வரைக்கும். ரொம்ப வேகவும் விட்டுறக்கூடாது. ரொம்ப வேகாமையும் எடுக்கக்கூடாது. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கீரையை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அந்த ஆவியிலேயே கீரை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கம்மியாயிருங்க. நிறைய கீரை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஒரு மூடி ஒன்று வச்சு நல்லா மூடி வைங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் அடியில் இருக்க கீரை எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஆகணுங்க நல்லா. சுண்டி வரட்டும். ரொம்ப கீரை கம்மியாயிரும். இப்போ நான் இவ்வளோ கீரை வச்சுருக்கேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்டாங்கன்னா 2 பேருக்கு தான் இந்த கீரை அளவாக இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க கீரை ரெடி ஆயிரும். இது வெந்துருச்சுனா மட்டும் போதுங்க. வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் சேர்த்த வேண்டியது இல்லை. அவ்வளோதாங்க. கீரை இந்த மாதிரி தண்ணியே நீங்கள் ஊற்றவே வேண்டியதில்லைங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். கீரைக்கு தண்ணியே ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. கீரைக்கு தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுட்டு ஒரு சிலர் கீரை நல்லாவே இல்லைங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி குக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும். பொடி உப்பு சேர்த்த வேணாம். கல்லுப்பே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை வேகும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. கீரையை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேக வச்சு காமிச்சிட்ருக்கேங்க. அப்பப்போ இந்த மாதிரி பரட்டிகிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ கம்மியான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அதுலேயே கீரை வந்து நல்லா தண்ணி ட்ரை பண்ணிடுங்க. அதுலேயே தண்ணி நிறையா இருக்கும். இந்த தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா தான் தேங்காய் ஆட் பண்ணணும். கீரையை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கீரையில் வெந்துருச்சா வேகலையான்னு நல்லா தெரிஞ்சிருங்க.
அவ்வளோதாங்க. ஒரு ஒரு கடாய் நெறைய இருந்த கீரை இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ நெறையா கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் நெறையா பேருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ. பாய் பாய். அவ்வளோதாங்க ரெசிபி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம்.